பொண்ணு என்கிட்ட பேசி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஊருக்கு போனப்ப பேசினா. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவ அதுக்கப்புறத்துல இருந்து பேசவே இல்லை. அப்பப்போ மெசேஜ் பண்ணா இப்ப அதுவும் இல்ல. அதுவும் இந்த ஃபாரின் போனதுக்கு அப்புறம் சுத்தம். அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறதையும் மறந்துட்டாலா என்னன்னு தெரியல. கூடதான் பேசுறது இல்ல. நீங்க வேற. எனக்கு மட்டும் பண்றால என்ன? நானே பண்ணா எடுத்து பேசுறேன். ஆனா அவளையும் குறை சொல்ல முடியாது. எப்ப பண்ணாலும் செமினார்ல இருக்கா, இல்ல சமையல் சமைச்சுன்னு இருக்கன்றா. அதனால அவருக்கு போனே எடுக்கிறது இல்ல போல. செமினார் போயிட்டு வந்து அது எழுதுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமைச்சு போடுறது. அதனால குழந்தை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு போல. செமினார் 5 hours சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காலையில போனா நைட்டு தான் வரா போல. அப்படிதான் சொன்னான். அப்புறம் நைட் வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டா எழுதிட்டு டயர்ட்லயே தூங்கிடுறா. அதனால அவளுக்கு பேசுறதுக்கே நேரம் இல்லை. அவங்களுக்கு லஞ்ச் வேற கட்டி தரா போல. இவ்வளவு கட்டிங் போனோம்ல. ஆனா காலையிலும் சமைக்கிறா. மாப்பிள்ள சொன்னாரு, யாரையும் சமைக்க விடுறது இல்லை அவருக்கு. இப்போ அவதான் சமைப்ப சொல்லி அவதான் சமைச்சிட்டு இருக்காள். ஆனா டிஃபனு லஞ்ச் எல்லாமே அவதான் சமைக்கிறா போல. அதனால காலையில எழுந்து சமைச்சு கட்டிட்டு கிளம்புறது கரெக்டா இருக்கு. வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அதான் நீ போயிட்டு அந்த கிளாஸ் பத்தியில எழுதி எடுத்து வைக்கிறதுல கரெக்டா இருக்கு. எக்ஸாம் வேற வரப்போகுது, கொஞ்சம் படிக்கிறா போல. எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அவனால பேச முடியல. ஆமா, சும்மாவே சொல்லுங்க. உங்க பொண்ணை சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருக்கோம். ஓவர் செல்லம் தான். என் தங்கச்சிக்கு எப்பவுமே என் பொண்ணு குறை சொல்லினா தூக்கமே வராது. பாவம் குழந்தை. நான் வருத்தப்பட்டதே தவிர எனக்கும் தெரியும். அவ ஏதாவது வேலையா இருந்தாதான் என்ன மறப்பா. இல்லைன்னா அப்ப கூட அவன் மறக்க மாட்டா. எங்களை யோசிச்சுட்டே இருப்பான்றது எனக்கு தெரியுமே. நானும் அதனாலதான் அவளுக்கு பண்ணல. அவளா பண்ணட்டோம்னு வெயிட் பண்றேன். நம்ம அவ வேலையாக்கும் பண்ணிட்டோம், நம்ம பண்ணிட்டோமேன்னு பேசிடுவா. அவளை அப்படி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் பண்ணல. இது நாங்க பண்ண பேசிட்டு இருந்தோமே, அப்ப கூட நீங்க இல்லையான்னு எவ்வளவு ஃபீல் பண்ணா. அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இப்ப போயிட்டாரு, அப்பா இருக்கும்போது பண்ணுங்க அப்படிதான் சொன்னா அவ. ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி டைம்லயே பண்ணுவோம். சரி சரி பண்ணுவோம். என்னங்க காலையிலே சாப்பிடாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன? ஒன்றும் இல்லாம ஹோட்டல் விஷயமா ஒன்று பேச வேண்டியது இருந்துச்சு. அதனால பேச வந்தோம். அப்படியே உங்க பொண்ணுக்கு அது ஓடிட்டு இருக்கு. மாமா, டெய்லி பேசுவோமா? டெய்லி பேசுவது தான். ஆனா ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு கால் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியே அங்க போனவ அங்கேயே ஐக்கியமாயிட்டான். போதும் போதும், என் பொண்ணு குறை சொல்லாத. அவ்வளவுதான் உனக்கு. அதானே, பொண்ணு குறை சொன்னா வந்துடுவீங்களே உடனே. ஆமாங்கக்கா, ஆமா, அவர் அப்படிதான். பொண்ணு குறை சொன்னா இவங்க 3 பேருக்கு அப்படியே பிடிக்காது. அது பண்ற தப்பெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. என் பொண்ணு என்ன தப்பு பண்றா? அவ எந்த தப்பு பண்ண மாட்டா. நீங்களும் தானே, உங்ககிட்ட சேர்த்து சொல்றேன் பாருங்க. அப்புறமா வந்து சாப்பிடுற, இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு என்ன? சரிங்க, காலையிலே கிளம்பி வந்துட்டீங்க, என்ன ஏதுன்னு கேட்கதான் வந்தேன். சரி, நானும் கிளம்புறேன், எனக்கும் வேலை இருக்கு. ஏன்க்கா இப்பெல்லாம் இங்க வரவே மாட்டீங்க? உடனே கிளம்புறீங்க. இருங்கக்கா கொஞ்ச நேரம். இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு தேவி, நான் போயிட்டு அப்புறமா வரேன் என்ன? சரிங்கக்கா. எனக்கு தெரிஞ்சு மும்பைல அந்த 2 இடம் ஓகேவா தான் இருக்கு. ரெண்டும் வேற வேற ஸ்டேட்ல வருது. எந்த ஸ்டேட்ல முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. அதுதான் மச்சான் எனக்கும் குழப்பமா இருக்கு. எதை முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரெண்டுமே பீக்கான ஏரியா. இப்போ அவங்களோட ரியல் எஸ்டேட் குறைஞ்சிருக்கிறதுனால ரெண்டோட விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரெண்டுத்தையும் வாங்கி போட்டு அது ஒரு இடத்துல எது நமக்கு கரெக்டா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா, இல்ல நிலத்துல போய் இப்போ காசு போடணுமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்ப போட்டுக்கலாமா, அந்த யோசனையாவே இருக்கு. ஏன்னா 2 இடத்துலயும் ஆரம்பிக்கணும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் போயிட்டு இன்னொன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அங்க கட்சி அரசியல் அந்த பிரச்சனையில தான் இடம் விலை இப்ப கம்மியா இருக்கு. இப்ப வாங்கி போட்டா நமக்கு லாபம். ஒரு பிரச்சனை தீர்ந்தா கூட விலை ஏறிடும். நம்ம 6 மாசம் கழிச்சு வாங்கும்போது நமக்கு அந்த காசு டபுளா தான் இருக்கும். அதுக்கு நம்ம வாங்கி போட்டா இடம் இடமா கடந்துட்டு போட்டுமே. 6 மாசம்னா 8 மாசம் என்ன, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டும் வாங்கி போடுவோம். ஒண்ணுத்துல ஆரம்பிப்போம், இன்னொரு யோசிச்சு பொறுமையா ஆரம்பிக்கலாம். எப்படி கட்டலான்ட்டு அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கலாம். ரெண்டுத்தையும் வாங்கி போட்டுடலாம் எனக்கும் தோணுது. எனக்கும் அப்படிதான் மாப்பிள்ள தோணுது. ரெண்டுத்தையும் வாங்கி போட்டுருவோமே. எதுக்கு ரிஸ்க்? அப்புறம் விலை ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை தான் ஃபீல் பண்ணுவோம். இந்த காசை நம்ம கட்டுறதுல போட்டுருக்கலாமேன்னு தோணும். அதுக்கு கட்டுறத போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. எதுக்கு லேட்டா வாங்கி. எப்படியும் 2 இடமும் நம்மளுக்கு வேணும்னு ஆயிடுச்சு. இந்த இடம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேற இடம் தேடுறதுக்கு நம்ம வாங்கிடுவோம். சரிங்க மச்சான், அப்ப நான் தம்பி கிட்ட சொல்லிடுறேன். ரெண்டுத்தையும் முடிக்க சொல்லி. நீங்க பேசுங்க. காஃபி ஏதாவது வேணுமா? வேண்டாம். வேண்டாமா? அப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். நானும் சொல்றேன், உன் பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்கோ எனக்கு தெரியல. ஒரு என்ன வேலை சொல்லி அமிச்சா அது என்ன பண்ணாம அது சுத்திட்டு இருக்கு. ஊர் தெரியறதுக்கு அதை அமிச்சா எனக்கு புரியல.
நான் என்னங்க பண்ணிட்டேன்? எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தா திருந்தவே மாட்டேங்குது. கேட்டா அவன் பேசவே மாட்டான், அது கூட தான் பேசுறான், அடுத்த தெரியறான், அடுத்த தெரியறான்னு சொல்லிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம்? அதே வீடு போனா கத்துறான்னு சொல்லுது, திட்டுறான்னு சொல்லுது. என்ன பண்ண சொல்றீங்க? இப்பவும் சொல்ற, யார் மனசு வச்சாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. அவன் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். எப்பவுமே என் தங்கச்சி நம்ப முடியாது, புரியுதா? உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணும்னா நீங்க தான் பாத்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு புரியல. எல்லாத்தையும் நஷ்டமாக்கி நீங்க ஏமாந்துருவீங்க. ஏமாந்துட்டு இப்ப வந்து இவனை பாரு அவனை பாருன்னா அது என்ன பண்ண எனக்கு தெரியல. ஆரம்பத்துல நீங்க கொஞ்சம் வசதியா இருக்கும்போது அவனை மதிக்கல தானே, அவனை கண்டுக்கல. இப்ப திடீர்னு வந்து அவன் கிட்ட பாஸ்ட காட்டுனா அது எப்படி காட்டும்? அதுக்கு அவனை கண்டாலே பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு இப்ப அவன் கூட தான் வாழணும்னா அது எப்படி வாழணும் தெரியல. நம்ம நிலைமை மாறும் நான் என்ன கனவா கண்டேன்? திடீர்னு மாறிடுச்சு. இல்ல இவன் இப்படி மாறுவான் நான் என்ன யோசிச்சா பார்த்தேன். இவன் வேணும் காலேஜ் பஸ் தகுதியே இங்க சுத்திட்டு இருக்கானே யோசிச்சு இவனை பெருசா நம்ம மதிக்காம இருந்தேன். இவன் திடீர்னு இப்படி போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு பொறுப்பான பையனா மாறுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் அவன் குழந்தையில இருந்து அது பேர் தான் தெரிஞ்சிட்டு இருக்கான், அது அவன் பேர் தெரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க திடீர்னு இப்ப மாத்தி இப்படி மாறினா எப்படி மாறுவாங்க எனக்கு புரியல. இப்பவும் சொல்ற, யோசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அவன் கையில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை, இல்லைன்னா அவ்வளவுதான். புரியுதுங்க, அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கேட்டாதானே நான் என்ன பண்ண எனக்கு புரியல. அதுகிட்ட எவ்வளவுதான் சொல்றது, எவ்வளவோ புரிய வச்சுட்டாங்க. அது இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கு. அதனால அவங்க கிட்ட பேசவே முடியலன்னா அதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரியல. தனியா இருக்கும் போதே அவங்க கிட்ட பேச முடியலன்னு சொன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவங்க தாத்தாலாம் தெரியும்ல. ஒழுங்கா சொல்றேன், யோசிச்சுக்க சொல்லாது. ஒழுங்கா அவங்ககிட்ட பேசி நல்ல பேரை வாங்கிட்டு வர சொல்லாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல டிஃபன் கூட சாப்பிட வரல, ஏன் என்னாச்சு? வந்து உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். ஏதாவது பிரச்சனையா இல்ல? சோகமா இருக்கீங்க, என்ன என்ன கதை சொல்லுங்க. ஏன் சாப்பிட கூட வரல நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எப்படி சாப்பிட்ட? என்னன்னு இருக்குமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டு என்னத்த, ஒண்ணும் இல்ல. புரியல, ரெண்டு பேரும் ஏன் இப்படி வருத்தமா பேசுறீங்க எனக்கு தெரியல. சாப்பிட்டியாமா? ஆமா இன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். வாங்க சாப்பிடலாம், அடுத்த கூப்பிட வந்தேன். அம்மா எங்களுக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. பசிக்கலையா? என்னதான் பிரச்சனை, என்ன சொல்லுங்க. பிரச்சனையும் இல்லை, விடுமா. போன் பண்ணாலா? நான் போட்டோ எடுக்கவே மாட்டா, பேசவே மாட்டா, ஏன் என்ன இப்படி பேசுவா? அதெல்லாம் ஏன் சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வேலையா இருந்திருப்போம். இல்ல நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, என்ன கதை சொல்லுங்க. அங்க ஆக்கிற கூட்ட அமைதியா இருன்றல்ல. கம்னருங்க, ஏதோ இருக்கு, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. நீங்க கம்னருங்க. அண்ணி நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான் நம்ம குழந்தை கூட என்ன நினைச்சு வச்சிருக்கோமே, அதுதான் பிரச்சனை. திவ்யாவா? அவ ஒண்ணும் பண்ண மாட்டாள, அவ என்ன பண்ண போறா? அவ செமினார் போயிட்டு வீட்டுக்கு வர போறா, அவ்வளவுதான். அவ எவ்வளவு தொந்தரவு பண்ண போறா? அவளெல்லாம் பண்ண மாட்டாளே. பாத்தீங்களா, உங்க தங்கச்சி கூட நம்ப மாட்டா. தெரிஞ்சுக்கோ எந்த அளவுக்கு இருக்கா அவனு. இதுன்னு சொல்றல, அது கதை இருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நான் அவளை பத்தி பேச சொல்லுங்க. அவளை உன் பிள்ளைய கைக்குள்ள போட்டுட்டு என் பொண்ணை திட்டிட்டு இருக்கா. உன் பிள்ளைய வச்சு திட்டுறாளாம், குடும்பத்தாலாம், சாப்பாடு போட மாட்டாளாம், என்னென்னவோ பண்றா. வேறவே அவளுக்கு மட்டும் சமைக்காம எல்லாருக்கும் சமைச்சு வைக்கிறாளாம். உன் பிள்ளைய வந்து அவளுக்கு வேலைக்காரனா வச்சிருக்கா. வேலைக்காரனாவா? புரியல. அப்படின்னா அவளுக்கு என்ன வேணும்னாலும் உன் பிள்ளைதான் சமைக்கிறானா, செய்யறானா, எல்லாம் பண்றானா. அவ ஏதாவது ஒண்ணு கேட்டா உடனே ஒரு போய் வந்து செய்யறானா, அந்த அளவுக்கு இருக்கானா. இதே இவளுக்கு ஒரு பசிக்குது, ரொம்ப பசிக்குது, சமைக்க தெரியாதுன்னு இவளுக்கு சமைச்சு கொடுடா முடியாதுன்றாளாம். உடனே ஏதாவது நடிக்கிறாலும் உடனே உன் பையன் வந்து இவளை கத்துறானோ, கை ஒங்கின்னு வரானோ. என்ன பண்ண சொல்றேன்? அவ அப்படியே பண்றாங்க. கூட இங்க இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு அமைதியான பொண்ணுன்னு நினைச்சேன். அங்க போய் தான் நான் செயல்பட்டு காட்டியிருக்கு. இப்ப அதை ஏன்னா என் பொண்ணு கூட அனுப்பிச்சு வச்சிடணும்னு இருக்கு. என் பொண்ணு பயப்படுற கடமைதான் அது கூட இருக்கிறது. நான் போன் போட்டு அதை பாத்துக்கிறேன். வேணாம், ஏதாவது போன் போட்டு சொல்ல, திருப்பி அதே என் பொண்ணு கிட்ட பழி வாங்கிட்டாலும் வேண்டாம் வேண்டாம். என் பொண்ணுங்க பத்திரமா வரட்டும், எனக்கு என் பொண்ணுங்க பத்திரமா வந்தா போதும். சரி நான் அவங்ககிட்ட பேசுறேன். அதெல்லாம் வேணாம், நான் இங்க வந்துட்டு என் பொண்ணுங்க அதுக்கப்புறம் எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம். புரியல, உங்க வழியை நீங்க பாத்துக்கிறீங்கன்னா இதான உங்க வீடு, அதுக்கப்புறம் என்ன? அவன் உன் பிள்ளைய விட மாட்டா, தெரிஞ்சு போச்சு. உன் பிள்ளையே எங்களுக்கு இல்லைன்ன போது அப்போ நாங்க இந்த வீட்டுல இருந்தா அசிங்கம் தானே, வேண்டாம், நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம். நீயும் என் பொண்ணு ஆசைப்பட்டா, நீயும் ஆசைப்பட்டா, நாங்களும் பார்த்தோம். ஆனா உன் பிள்ளை எங்களுக்கு இல்ல தெரிஞ்சிச்சு, அப்புறம் என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லை. என் மருமகளுக்கு தான் என் பிள்ளை, புரியுதுங்களா? அதை நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான்.
அதை எப்படி கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ என்ன வேணா பண்ணட்டும். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நான் அதுக்கு 10 மடங்கா தரேனா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் மருமகளை பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. காசு வேணா சொல்லுங்க, போட்டு விடுறேன். அவளுக்கு என்ன வேணுமோ சமைக்க தேவையில்லை. அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க சொல்லுங்க. அவளை சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. அவங்ககிட்ட பேச தேவையில்ல, அவங்க கூட இருக்க தேவையில்ல. அவளுக்கு எங்க தோணுதோ சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. இன்னும் அழுதபடி ரூம் விட்டு வெளியே வரதுல ரூம்லயே தான் இருக்கிறா. அழுதுனே இருக்கா. அழுதுனே இருக்கா. ஃபோன் பண்ணாலும் அழுதுனே இருக்கு. சோகமாவே இருக்கு. இதை விட்டுட்டுதான் எல்லாம் தீயிலாக சுத்திட்டு இருக்காங்க. இது யாரும் எங்கேயும் கூட்டு போறது இல்லையா? இது கூட பேசுறது கூட இல்லையா? இது மட்டும் தனியா ரூம்லயே இருக்கு. அந்த வீட்லயே தான் தனியா இருக்கு. அதுங்க எல்லாம் ஒன்னா தீங்குது. என்ன பண்ண சொல்றேன்? ஒண்ணும் இல்ல, காசு போட்டு விடுறேன். அவளை போய் சுத்தி பார்க்க சொல்லுங்க. அவளை வீட்லயே இருக்க வேணாம்னு சொல்லுங்க. அவளுக்கு என்ன தோட்டோ அதை சாப்பிட சொல்லுங்க ஆர்டர் பண்ணி. அவ்வளவுதான். இங்க வரட்டும், அதை நான் பாத்துக்கிறேன். அவன் எதுக்கு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதை பாத்துக்கிறேன். நீங்க வாங்க சாப்பிட வாங்க. நான் சொல்றேன்ல வாங்க. தங்கச்சியோட சொல்லுது, அப்புறம் உனக்கு என்ன குழப்பம்? பாப்போலாம். சரிங்க. என்னடி பொண்டாட்டி இப்படி சொல்ற? உனக்காக என்ன கூட்டு போக மாட்டியா? உன் ஃப்ரெண்டை கூட்டு போறேன்ற உனக்காக, ஆனா உன் ஃபேமிலியா இருக்க எங்களை கூட்டு போக மாட்டேன்ற உனக்காக, எவனோ ஒருத்தனுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக எங்களை கூட்டு போகணுன்ற. அப்ப நாங்களாம் அவ்வளவுதான். நான் எனக்கு புரியல. நான் தானடி நாங்க தானடி உன் ஃபேமிலி. நாங்க தான் உனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். இந்த 8 வருஷமா நீங்க எனக்கு ஃபேமிலியா இருந்தீங்க இல்லல்ல? நீங்க உங்க இஷ்டத்துக்கு தானே வாழ்ந்தீங்க. உங்களுக்கு எப்ப தேவைப்பட்டனோ அப்ப மட்டும் தங்கச்சி பொண்டாட்டி அப்படின்னு சொன்னீங்க. மத்தபடி நீங்க எனக்கு ஃபேமிலியா இல்லையே. அப்ப என்கிட்ட மட்டும் அதை எதிர்பார்க்கறீங்க. அதேதான், எப்போ உங்களுக்கு நான் தேவைப்படும் போது நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி எனக்கு இப்ப நீங்க தேவைப்படுறீங்க. அதனால நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சோ இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. கரெக்ட். இதுதான் சரி. ஏய் வேண்டாம், உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல தேவையில்லாம அவங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு பாத்துக்கோ. நீ இப்ப எதுக்கு நீங்க அவங்கள திட்டுறீங்க? அவங்க கூட எனக்கு சப்போர்ட்டா இருக்க கூடாது அதானே உங்க எண்ணம்? நான் யாருமே இல்லாம தனியா இருக்கணும் அதானே உங்களுக்கு வேணும்? சொல்லுங்க. ஏய், அப்படி இல்லடி பொண்டாட்டி, அப்படிலாம் யோசிக்காத. அது எப்படியோ இருக்க தேவையில்ல. அதை பத்தி நான் யோசிக்க தயாரா இல்ல. சரி, வழி விடுங்க. நாங்க ஷாப்பிங் போகணும். சோ நான் ரெடி ஆகணும். வழி விடுங்க. ஏய் பொண்டாட்டி, நான் உன் கூட ஷாப்பிங் வேணாவா? நீங்க எதுக்கு ஷாப்பிங்க்கு? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாங்க போயிட்டு எங்க வேலையை பாக்குறோம். கையில் இவங்க உங்களுக்கு தேவையா என்ன? சாச்சா, இவனுங்க எனக்கு வேண்டாம். நான் உன் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். நாம போலாம். கையல், என் கையல் இப்படி பேசுற? இப்படி பண்ணாத கையல். டேய், நீங்க ஆல்ரெடி ரொம்ப பண்ணிட்டீங்கடா. உங்களுக்கு இதுதான் சரி. இதுதான் உங்களுக்கு தேவைப்படுது. புரியுதா? ஏய் நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கு. எனக்கு கோவம் ஏறிட்டே இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. பாத்துக்கோ. சும்மா அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் உன்னை. இப்ப அவங்கள ஏதாவது பேசினாலோ திட்டினாலோ அவங்கள ஏதாவது கேட்டாலோ நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் உனக்கு. இதுக்கும் மேல நீ அவங்கள ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, நான் எங்க போவேன்னு தெரியாது. நீ எங்கன்னா போயிட்டே இருந்துருவா பாத்துக்கோ. இல்லை நான் அவளை எதுவுமே திட்டடா. நீ எதுவும் பண்ணிடாதடா. ப்ளீஸ்டா அவளை திட்டல பாரு. அவளை திட்டவே இல்ல. டேய் அமைதியா இருடா, ஏன்டா நீ வேற? பொண்டாட்டி, நானும் கூட ஷாப்பிங் வரேன்டி, ப்ளீஸ் டி. நான் உன் கூட ஷாப்பிங்க்கு வந்ததே இல்லைல்ல, நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போனதே இல்லைல்ல. ப்ளீஸ் டி, நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் இல்லை. நான் ஓரமா நிற்கிறேன், என்னை கூட்டு போடி ப்ளீஸ் டி. டேய் நானும் வரேன்டா. நீ எப்பவுமே என் கூட தானே எங்கன்னா வெளியே போகணும்னு ஆசைப்படுவேன். இப்போ என்ன வேணான்ட்டு போறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வாடா, நானும் வரேன்டா. நம்ம போலாம்டா. ப்ளீஸ்டா. பொண்டாட்டி ப்ளீஸ் டி, மன்னிச்சிருடி, கூட்டு போடி. டேய் ப்ளீஸ்டா. கெஞ்சி கேட்கணும். நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். நாங்க ஓரமா நிக்கிறோம். உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். நாங்க சும்மா கூட வரோம். அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ். நாங்க இதுக்கு தனியாவே நினைக்கிறோம். ப்ளீஸ். கயல் இங்க வாங்கல. நீ என்ன பண்றது? அவங்க வந்தே திருவன்றானுங்களே. அவங்கள மன்னிச்சாலும் தப்பு, மன்னிக்கலனாலும் தப்பு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா அவங்களை பார்க்கும் பரிதாபமா இருக்கே. என்னன்னா ஒரு சான்ஸ் விட்டுருவோமா? போனா போட்டோன்னு. எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருக்கு. அப்போ ஓகே, வந்துட்டு போட்டோம். ஓகே சரி, வாங்க நீங்களும். பொண்டாட்டி நிஜமா தான் சொல்றேன், நாங்க வரலாம்ல. நிஜமா எங்களை கூட்டு போவல. நிஜமா தானே சொல்றேன்? ஆமா ஆமா. வாங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க கிளம்பலாம். நானும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுறேன். சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹால்ல வெயிட் பண்றேன். நீ ரெடி ஆயிட்டு வாடா. ஏ
அங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் செல்லக்குட்டி. என்ன? ஒன்றும் இல்லை. அப்ப போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? எழுந்துருங்க, எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷா பாக்க போங்க. கிளம்புறேன். என்ன, நேற்று நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை, அது அப்படி இல்லை. ஆனாலும் நான் வந்த அன்னைக்கு என்ன போட்டு உங்ககிட்ட சொன்னேன்? நான் எது சொன்னாலும் அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றதா தான் எடுத்துக்கணும், அதை தாண்டி அதை யோசிக்க கூடாது சொன்னேன்ல. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது, அவ்வளவுதான். புரியுதா? அதை பத்தி யோசிச்சுட்டு நம்ம இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. புரியுதா? நீங்க தேவையில்லாம குழம்ப கூடாது. நம்ம இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், நம்ம ஏன் விட்டு வந்தோம், அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இல்ல. நான் என்ன ஃபீல் பண்ணேன், என் லைஃப்ல என்ன நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் அதை சொன்னேன். மத்தபடி நம்ம பாஸ்ட மாத்த முடியுமா? முடியாதுல்ல. அதனால அதை தேவையில்லாம யோசிக்க கூடாது. என் லைஃப்ல என்ன நடந்துச்சோ அது எல்லாம் உங்களுக்கு தெரியணும், உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சோ அது எல்லாம் எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். அதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கணுமே தவிர, இதெல்லாம் நடந்துச்சா, அச்சோ இதை தப்பு பண்ணிட்டோமோ அப்படி யோசிக்கிறதுக்கான விஷயம் அது கிடையாது. நீங்க இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் 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 அப்படி பண்ணிடாதீ. சொல்லணும், நீ எல்லாமே சொல்லணும். ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம், நான் யோசிக்க மாட்டேன். ப்ளீஸ் 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 எதையும் கிட்ட மறைக்காதடி. வேண்டாண்டி வேண்டாண்டி கொண்டாடி. எழுந்துருங்க, எழுந்து ரெடி ஆகுங்க. இன்னும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாங்க ரெடி ஆகுங்க. அது உங்களை விட்டா எனக்கு ஃபுல்லா நீங்க யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க. அதை தாண்டி நீங்க வேற ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வேற வழிதான் கரெக்ட், அதை பண்ணாதான் நீங்க சரிப்பட்டு வருவீங்க. ம், ம், ம். என்ன என்னன்னா புரியல. அதுக்குள்ள விட்டுட்டா? போதும், உங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடுச்சு, விடுங்க. என்ன, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும் போங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் இல்ல, உங்க ஃபேஸ்ல பல்ப் எரிய ஆரம்பிச்சிடுச்சு, தயவு செய்து விடுங்க. அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி, முடியாது. இப்போ இது யோர் டர்ன். வேண்டாம், கம்னு இருங்க. முடியாது என் பொண்டாட்டி, முடியாது. முடியவே முடியாது. ம். போதும், விடுங்க. பொண்டாட்டி எங்கடி போற? இருடிங்க. ஒழுங்கா போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கன்ட்டேன். என்ன பாருடி. எல்லாம் வெயிட் பண்றாங்க, போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்கன்னுட்டேன். சரி, ஒரு வாட்டி என்ன பாருடி. அதெல்லாம் மாட்டேன்னா மாட்டேன், ஒழுங்கா வாங்கன்ட்டேன் ரெடி ஆயிட்டு. ஒரு வாட்டி என் மூஞ்ச பாருடி. முடியாதுன்னா முடியாது. இதோ பாருங்க, நான் வந்துலாம் கூப்பிட மாட்டேன். ஒழுங்கா ரெடி ஆயிட்டு வாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வரமாட்டேன். ஒரு வாட்டி பாருடி. வாங்க, பாய் 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 பாய்.